யார் ஒருத்தன் பிரபலமாக இருக்கானோ நான் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஆப்போசிட் டீம்கிட்ட வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ சாட்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திமுக வந்து ஒரு அசைன்மெண்ட்ஸ் மூலியமா அவங்க ஒரு காசு தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூலியமா ஒரு விஜயை வந்து போட்டு எல்லா வீடியோலையுமே தாக்கிட்டு இருக்காரு. மாதத்துக்கு வந்து 30 வீடியோ போறாரு அப்படின்னா அது குறைஞ்ச 25 வீடியோ விஜய் பார்த்தி மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சேனல் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க சாட்டே அவர் பார்த்தீங்கன்னா விஜயோட பர்சனல் விஷயங்களும் எடுத்து அவர் வீடியோவில் வந்து பேசி இப்போ கடந்த ஒரு சில வாரங்களாகவே வன்மத்தை வந்து ஓவராகவே கக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை வந்து நாம் தமிழர் தம்பிகளே சாட்டையை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. சாட்டை விஜய் அடிக்கிறாரு, ஆனால் சாட்டையே நாம் தமிழர்கள் தம்பியில் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு சில பேருக்கு அந்த கட்சி உறுப்பினர்களுக்கே சாட்டை இப்படி பண்ணுறது வந்து சுத்தமாக பிடிக்கல. காமன் ஆடியன்ஸ், காமன் மக்கள், பீப்புள்ஸ்க்கே இது ரொம்ப ஒரு ஆக்வர்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாகவே தெரியுது. விஜய் ஹேட்டர்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆப்போசிட் யாரும் இருக்கிறாங்களோ ஒட்டுமொத்த கேங்குமே சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, இல்லை மற்ற கட்சியினர், மற்ற ஆக்ட்ரஸ், ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சாட்டைக்கான ஒரு வேல்யூவாக கிடையாது. ஏன்னா விஜய் அடிக்கிறதுக்கு வந்து வேற எந்த சேனல்ஸுமே இல்லை. சவுக்குன்னு ஒருத்தர் இருந்தார், ப்ளஸ் இன்னும் ஒரு சில பேர் இருந்தாங்க. அவங்களாம் சேனலை மூடிட்டு கடையை சதுரி கிளம்பிட்டாங்க. ப்ளஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா தாவேகாவில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு கமெண்ட் செக்ஷன்லையும் ஒரு வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னு ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காருல்ல. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறனால தான் அவங்க திருப்பி வந்து பேசுகிறாங்க, நீங்கள் பண்ணாமல் வந்து இவங்களே வந்து கிடைக்க போகிறாங்க. புரியுதுங்களா? அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இவர் வந்து விஜய் பற்றி நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்லலை. நியாயமான விஷயத்தை எடுத்து வைங்க, ப்ராப்பர் கருத்தை எடுத்து வைங்க. சம்மந்தமே இல்லாமல் அவதூறுகளை தான் நீங்கள் வந்து பரப்பிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். நான் இது மூலியமாக வந்து நீங்கள் மொத்தமாக உங்களுக்கான ஒரு வாக்கு சதவீதம் என்டிஏக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதை வந்து இன்னும் ஒரு 5% குறைக்கிற வேலை தான் இது. ஸோ இது வந்து அவர் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும், அவர் சேனல் நல்லா இருக்கும் என்னோட எதிர்பார்ப்பு. ஆனால் என்ன மாற்ற மாட்டேன். ஏன் திருப்பி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பேமெண்ட் வருது. இது இல்லாமல் சேனலில் வியூஸ் நல்லா போகிறதுனால அந்த பேமெண்ட் வருது. ஸோ டபுள் பேமெண்ட் ஆகிட்டனால விஜய் வந்து அடிக்கிறது விட மாட்டார். கண்டிப்பாக எலெக்ஷன் வரைக்கும் நடக்கும், அது அப்புறம் நடக்கும்ங்கிறது என்னோட கருத்து. டிவிகே கேண்டிடேட்ஸ் கேம்பெயின் ப்ராஜெக்ட் 2026 தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா? இந்த பணி முழுக்க தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் 234 வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.